கொஞ்சமாவது மெச்சூர்டாக நடந்துக்கோயேன். இந்த வார்த்தையை நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? மெச்சூர்டாக நடந்துக்கிறதுனா என்ன? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மெச்சூர்டான பர்சன் எப்போவுமே அவங்களோட எமோஷன்ஸை அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. எவ்வளோ சந்தோஷமான சூழ்நிலையிலையும் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் காமன் கம்போஸ்டாக ரொம்ப அமைதியாக நிதானமாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் தோனி எடுத்துக்கலாம். எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் காமன் கம்போஸ்டாக அவங்களோட டீமை வழிநடத்துவாங்க. செகண்ட் ஒன், அக்கௌண்டபிலிட்டி. எப்போவுமே அவங்களோட செயல்கள் மற்றும் டெசிஷனுக்கு அவங்க தான் பொறுப்பெடுத்துப்பாங்க. ஏதோ ஒரு பேட் டெசிஷன்னால் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த பாதிப்புக்கான முழு பொறுப்பையும் அவங்களே எடுத்துப்பாங்க, மற்றவங்க மேலே குறை சொல்கிறதுக்கு பதிலாக. தேர்டு ஒன், ரெஸ்பெக்ட். ஒரு மெச்சூர்டு பர்சன் எப்போவுமே மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆஸ் அ பர்சனாகவும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக அவங்களோட ஒப்பீனியனை ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா ஏன் சொல்கிறாங்க, எதனால் அதை சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபோர்த்து ஒன், பேஷன்ஸ். இந்த உலகம் எவ்வளோ வேகமாக வளர்ந்துக்கிட்டு வந்தாலுமே ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுத்து தான் நடக்கும். அதுக்கு நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை மெச்சூர்டு பர்சன்ட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபிஃப்த்து ஒன், விஸ்டம். ஒரு மெச்சூர்டு பர்சன் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கடந்து போயிடாமல் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ண நாலேஜை வச்சு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி வருது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாக கெயின் பண்ண நாலேஜை அந்த சிச்சுவேஷனில் அப்ளை பண்ணி ஒரு குட் டெசிஷன் எடுப்பாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த விஸ்டமை அவங்களோட வச்சுக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. சிக்ஸ்த்து ஒன், ஆத்தென்டிசிட்டி. மெச்சூர்டு பர்சன் எப்போவுமே அவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. கம்ஃபர்டபுள் வித் ஹூ தே ஆர். அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை ரொம்ப ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. செவன்த் ஒன், பவுண்ட்ரிஸ். ஒரு மெச்சூர்டு பர்சன் எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஹெல்த்தியான பவுண்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ரிலேஷன்ஷிப்பில் அதர்ன்னு இருக்கிறவங்களுக்கு எப்போ எஸ் சொல்லணும், எப்போ நோ சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு கிளியராக தெரியும். நம்மளில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்காக, ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நமக்கான டைமை கட் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப்பில் அதர் எண்டில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே எஸ் சொல்லி நமக்கான டைம் நம்மள்கிட்ட இருக்காது. நமக்கான டைமை அவங்க தான் வச்சுருப்பாங்க. எயித்து ஒன், கிராட்டிடியூட். எப்போவுமே எனக்கு இதான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு குறை சொல்லாமல் இந்த லைஃப்பில் எனக்கு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு இருக்கிறதுக்கும் கிடச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப நன்றியோடு இருப்பாங்க. இதுவரை நம்ம ஒரு 8 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நான் வெப்சைட்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்தது தான். என்னை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி, ரொம்ப குறிப்பாக மெச்சூர்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இந்த ஒரு 3 விஷயங்கள் இருந்தாலே போதும். தமிழில் சொல்லுவாங்கள்ல, இடம், பொருள், ஏவல் அப்படின்ட்டு. இந்த 3 விஷயங்கள் இருந்தாலே நம்ம பேசுகிற விஷயம் பர்ஃபெக்டாக மெச்சூர்டாக இருக்கும். இடம் அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எந்த இடத்துல பேசுகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலையும் பேசிட முடியாது, அதுக்கான இடத்துல தான் பேசணும். பொருள் அப்படிங்கிறது மீனிங், பேசுகிற விஷயத்தில் இருக்கிற அர்த்தத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசணும். ஏவல் அப்படிங்கிறது இப்போ நம்ம பேசுகிற விஷயம் ரொம்பவே நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும் பட்சத்தில் ஒரு சில பொய்கள் அதில் ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊரில் ஒரு திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருவிழாவில் 500லேருந்து 600 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம ஊரில் நடந்த திருவிழாவை வெளியூரில் இருக்கிற ஒரு பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம 500லேருந்து 600 சொல்ல மாட்டோம், அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவோம். அந்த மிகைப்படுத்தல் தான் கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த உண்மை தெரியும் போது அது நல்லா இருக்காது. மிகைப்படுத்தல் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே பேசணும்.